ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சில மொக்கையான ஆக்ஷன் காட்சிகளை உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு நாங்க காமிச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் சில கேவலமான மொக்கையான கரடியே காரி துப்புற மாதிரியான சில ஆக்ஷன் காட்சிகளை உங்களுக்காக இப்ப நாங்க காட்ட போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வணக்கம், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின்ஃபோ. சில ஆக்ஷன் காட்சிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த சீன் எல்லாம் டைரக்டர் வீட்டில் உட்காந்து யோசித்தானா இல்லை மார்ஸ்ல மல்லாக்கப்படுத்திக்கிட்டு யோசித்தானான்னு டவுட் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் காட்சி தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். போஜ்புரி படத்தில் வர இந்த ஆக்ஷன் சீனை பாருங்க. இந்த ஹீரோ யார் பெத்த பிள்ளையோ தெரியல, சுற்றி பாம்பு வெடிக்குது, ஓடி வந்துகிட்டு இருக்காரு. டைரக்டர் மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு போல இருக்கு, ஹீரோ சுற்றி பாம்பு வெடிக்கும்னு. அதனால அவங்க வாங்கின காசு கரெக்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட சொல்ல மறந்துட்டாரு போல இருக்கு. சுற்றி பாம்பு வெடிச்சாலும் எந்த வித எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் நம்ம சாயந்தரம் ஜிம்மில் போனால் எப்படி ட்ரெட்மில்ல ஓடுவோமோ அந்த ஸ்டைலில் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இதை விட ஒரு டைரக்டர் ஹீரோவை அசிங்கப்படுத்தவே முடியாது. பாரியா, ஹீரோவுக்கு முன்னாடி கூட பாம்பு அடிக்குது, மூஞ்சுக்கு முன்னாடி பாம்பு அடிக்குது. ஆனா ஹீரோ முகத்துல எந்த விதமான சலனமும் இல்லை. ஓடி வருகிறார். எங்க மறுக்க பண்ணு. வாவ், வாட் அ ஜம்ப். நானும் தமிழ் படம் பார்த்திருக்கேன், இங்கிலீஷ் படம் பார்த்திருக்கேன், ஹிந்தி படம் பார்த்திருக்கேன், படம் கூட பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரியான ஜம்பை நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன ஒரு ஜம்ப்பு. ஜாக்கி சான் மட்டும் இந்த ஜம்பை பார்த்தாருன்னா அவருக்கு கண்டிப்பா ஜன்னி வந்துடும். அப்படியே தரையில இருந்து 90 டிகிரில மேல போறாரு. ஹீரோவுக்கு பின்னாடி யாரும் தீ வச்சிட்டாங்களான்னு தெரியல. அப்படியே எக்ஸாக்டா 90 டிகிரில போறாரு. கொஞ்சம் கூட பிசிறு தட்டல. சில ஃபைட் கொரியோகிராஃபர்கள் குழந்தை மனசோட இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட ஆக்ஷன் வீடியோ கேம்ஸ், ஆக்ஷன் சீரியலை பார்த்து கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான கொரியோகிராஃபர் ஒரு ஃபைட் சீனை கொரியோகிராஃபி பண்ணார்னா அது நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரியே இருக்காது. ஏறக்குறைய ஒரு வீடியோ கேம் பார்த்த எஃபெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபைட் கேமை தான் அப்படிப்பட்ட ஒரு ஃபைட் சீனை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஃபைட் சீன் பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தெரியாது. ஆனா எங்களுடைய கெஸ் என்னன்னா, கேப்டன் அவசரமா வெளியே போறதுக்காக கோட் ஷூட்லாம் போட்டு கிளம்பி வராரு. அப்போ ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்ட சில ஃபன்னி காய்ஸ் கையில குச்சியோட வந்து, என்ன கேப்டன் தாண்டியா விளாடலாம் வரியா அப்படின்னு கேட்கறானுங்க. இதுல கடுப்பான கேப்டன், ஏய் நானே வெளியே அவசரமா போறேன், என்னையவா தாண்டியாட கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆயிட்டு ஃபைட் சீன் ஆரம்பிக்குது. Captain Khan wins. சண்டேனாலே எடுத்து திங்கணும் கரியா பெருசு. சண்டேனாலே எடுத்து திங்கணும் கரியா. அடுத்து நம்ம பார்க்க போற ஹீரோ பேரு ராஜ்குமார் தக்குரியா. இங்க பாருங்கடா, பெருச தலைய கூட சீவாம அவசரமா பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு சொரிஞ்சுக்கிட்டே போகுது. பெருசு நில்ல பெருசு. நம்ம தக்குரியாவை கெட்ட வார்த்தையில திட்டினா கூட பொறுத்துப்பாரு. ஆனா பெருசுன்னு சொன்னா மட்டும் நம்ம யங் ஹீரோவால பொறுத்துக்கவே முடியாது. வழக்கம் போல நம்ம ராஜ்குமார் தக்குரியா சிங்கிள் பஞ்ச், டபுள் பஞ்ச், பேக் கிக், ரோலிங் பஞ்சுன்னு அவனுங்களை புரட்டி எடுக்கிறாரு. இது பஞ்சு சவுண்டாடா இது? ஐயோ காது வலிக்குதுடா. நம்ம ராஜ்குமார் தக்குரியா அடிக்கிறது வந்து ஏதோ மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இந்த தொப்பி போட்ட கேரக்டர் நல்லா பாருங்க, அவன் என்ன பண்றான்னு. மாஸ்டர் बन गया ब्लास्टर. நம்ம ராஜ்குமார் தக்குரியாவோட பவர்ஃபுல்லான பஞ்ச் டயலாக் கேட்டிங்களா? மாஸ்டர் बन गया ब्लास्टर.
இந்த 3 பேரையும் பார்த்தா சண்டை போட்டு அடி வாங்கிட்டு நிக்கிற மாதிரியா இருக்கு. ஏதோ பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டு பீடா கடையில பீடா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. தம்பி எனக்கு ஒரு பீடா கொடுப்பா. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு பீடா. தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட் பார்த்திருக்கீங்க, ஆனா நம்ம சமத்துவகுமாரோட ராக்கெட் ஷாட் பார்த்திருக்கீங்களா? இப்போ பாருங்க. There was no sign of that coming at all. He'd just been playing along very serenely. Suddenly he saw something he liked. ஓ, இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரா தலைவர்? நான் கூட சத்தியமா ஹெட் மசாஜ் பண்ணி விடுறாங்க நினைச்சேன். என்னடா வித்தியாசமா ஹெட் மசாஜ் பண்றான் அப்படின்ட்டு. நாங்க மட்டும் இல்ல, இந்த சீன்ல நடிச்சவனுடைய எக்ஸ்பிரஷனை பாருங்களேன். முட்டா. இந்த சீனைத்தான் நைட்டு பூரா உட்காந்து யோசித்தானுங்களாக்கும். யோ, என்னையா சீன் எடுத்து வச்சிருக்கீங்க? ஹீரோனா என்னன்னாலும் பண்ணலாமா? எங்கெல்லாம் பார்த்தா என்ன கேன பூனா மாதிரி இருக்கா? தம்பி என்னப்பா புசுங்கன்னு கெட்ட வார்த்தை பேசிட்ட? யோ பெருசு, கேன பூனா கேள்வி கேட்காத புண்ணாக்கு மாதிரி இருக்குதான்னு கேட்கிறேன். என்னையா சீன் எடுத்து வச்சிருக்கான்? யோ கேளியா நீ என்னையா பாத்துக்கிட்டு இருக்கிற? ஸ்பைடர்மேன் கூட 2 கையில தான் ஜம்ப் பண்ணுவான். இங்க பாரு, தூணை பிடிச்சிக்கிட்டு ரங்கராட்டின மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் ஒத்த கையில. நாங்க வேணா கிராவிட்டி கொஸ்டினை சாய்ஸ்ல விட்டுருக்கலாம், ஆனா கிராவிட்டியை சாகடிக்கல. சோதிக்காதீங்க. பொதுவா இந்த மாதிரி ஜம்ப் பண்ற சீனை போட்டாலே வியூவர்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ப்ரோ குருவி படம் பாத்திருக்கீங்களா, அதுல விஜய் ஜம்ப் பண்ற சீனை பாத்திருக்கீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆனா நாங்க உங்களை கேக்குறோம், நீங்க அந்த சீனை நல்லா கவனிச்சு பாத்திருக்கீங்களா? விஜய் ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி மேல பார்த்து கழுகு கிட்ட காப்பிரைட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஜம்ப் பண்ணுவாரு. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இதே மேல ஒரு ஏரோப்ளேன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்ட காப்பிரைட் பெர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த கண்ட்ரிக்கே ஜம்ப் பண்ணி போவாரு. So when we have a logic, we control our media. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஈன்னு பதஞ்சலி பேஸ்ட் நாக்குல பட்ட மாதிரி எக்ஸ்பிரஷன் தர இந்த போஜ்புரி ஹீரோவை கத்தியால குத்திட்டு வில்லன்கள் சில பேர் ஹீரோயினை கதற கார்ல வச்சு கடத்தி கொண்டு போறாங்க. இப்போ அவ்வளவு வேகமா போற அந்த காரை நம்மளுடைய ஹீரோ எப்படி சேஸ் பண்றாரு மட்டும் பாருங்க. ஏறக்குறைய 2 வயசு சின்ன பையன் ஓட்டுற ஒரு குட்டியான சைக்கிளை வச்சு அவ்வளவு வேகமா போற காரை சேஸ் பண்ணி போறாரு நம்ம போஜ்புரி ஹீரோ. சைக்கிளை வச்சு காரை சேஸ் பண்ற ஹீரோவை பாரு, அவனை கையில மாட்டின பிஞ்சு போகும் விளக்குமாறு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்பவே அருமையான ஒரு சீனை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த டைரக்டர். இந்த சீனஸ்ல நாங்க ஆக மாட்டோம். அவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஹீரோயின் இப்ப காருக்குள்ள எவ்வளவு ஹாயா உட்காந்துருக்கு பாத்தீங்களா? ஆனா எப்படியா இந்த விண்டோ வழியா இவ்வளவு பெரிய உருவத்தை வெளியெடுத்தான்? எனக்கு என்ன தோணுதுன்னா, உள்ள இருக்க வில்லனுங்க மேக்கப்போட இந்த மூஞ்ச பக்கத்துல பாத்துட்டு சீப்போ நாய் அப்படின்னு வெளியே தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. இந்த சீன் பிலிமே அப்படி எப்படி டயலாக் பண்ற? நாங்க மஷே மாட்டோம். சைக்கிள்ல வில்லன்களை சேஸ் பண்ணிக்கிட்டு போறாரு ஹீரோ. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு ட்ரக் வந்துருச்சு. அப்போ ஹீரோ உலகத்துல உள்ள எந்த ஆக்ஷன் ஹீரோவும் பண்ணாத ஒரு வித்தியாசமான சாதனையை பண்ணி காமிக்க போறாருங்கோ. பாருங்கோ ஜோரா கை தட்டுங்கோ. இந்த சைக்கிள் சாதாரணமான சைக்கிள் இல்லைங்கோ, BS6 இன்ஜினில் தயாரிக்கப்பட்ட சைக்கிள். அதனால இதை படுக்க போட்டு அது மேல ஏறி நின்று கூட ஸ்லைடிங் பண்ணலாம். அப்படியே ஸ்லைடிங் பண்ணிக்கிட்டே போறாரு பாருங்க. காலையில எந்திரிச்சதும் தண்ணி ஊத்தணும் செடிக்கு. பெருசு, காலையில எந்திரிச்சதும் தண்ணி ஊத்தணும் செடிக்கு. இந்த சீனை யோசித்த டைரக்டர் ஒரு கஞ்சா குடிக்கி. டேய், நீ இப்பதான் லேண்ட் ஆகலையா? சமத்துவகுமார் ராக்கெட் ஷாட்னா சும்மாவா? என்ன காய்ஸ், வீடியோ ஜாலியா இருந்துச்சா? ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான், சீரியஸா எடுத்துக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஜாலியா இல்லாட்டாலும் லைக் பண்ணுங்க. அட விடுங்க பாஸ், காசா பணமா லைக் தானே, ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டகல் கீழே டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம், பாய் பாய், டாடா.